நெற்குன்றத்தில் குப்பைகளை அகற்றக் கோரி பிரதான சாலையின் நடுவே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கையில் கொசுவத்திகள், மைக், ஸ்பீக்கருடன் நூதன முறையில் சாலை மறியல். சென்னை மாநகராட்சி 145வது வார்டு நெற்குன்றம் என்.டி. படேல் சாலை அருகே 18 ஏக்கர் காலி மனையில் கொட்டப்படும் குப்பைகளை அகற்றக் கோரி சாலையில் அமர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்தனர். அப்போது மைக், ஸ்பீக்கர் மற்றும் கையில் கொசுவத்திகளுடன் முழக்கங்கள் எழுப்பியவாறு நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் உண்டானது. சம்பவம் அறிந்து அங்கு வந்த கோயம்பேடு போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் அதிகாரிகள் வந்ததால் தான் இங்கிருந்து கலைந்து செல்வோம் என்று குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டும் எனவும், குப்பைகள் கொட்டுவதால் டெங்கு, மலேரியா போன்ற தொற்றுகள் ஏற்படுவதாகவும், இதனால் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும், சில தனிநபர்கள் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து குப்பைகள், கட்டிட கழிவுகள், கனரக வாகனங்கள் மற்றும் மலை போல் மணல்கள் உள்ளிட்டவற்றை கொட்டுவதாகவும், தண்ணி லாரி போன்ற வாகனங்களை நிறுத்திக் கொள்வதாகவும், இதனால் மழைக்காலங்களில் சாலைகள் மிகவும் மோசமாக குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாகவும், அதற்கு வலுசரவாக்கம் மண்டல அதிகாரிகள் நிரந்தர தீர்வு எடுத்தால் மட்டுமே கலைந்து செல்வோம் என காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் கையில் கொசுவத்தியுடன் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லாரும் உட்காருங்க. ஆரை வட்டம் தாசில்தார் மாநகராட்சி இடத்த கைப்பற்ற சொல்றா. விளையாட்டு கிரவுண்டே இல்ல, மாநகராட்சி இடத்த கைப்பற்ற சொல்றேன். இந்த மண்ணு கொடுத்தது மட்டும் சொல்ல இதை கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சென்னையில பாதிப்பு. சரவணா